இது இது வந்து ஒரு வெந்த புண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025 இந்த வருஷம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இன்னும் ஏராளமான நெகட்டிவ் கண்டிஷன்ஸை போட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நகையை கொண்டு வந்தால் நீ தான் அந்த நகைக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லணுன்றாங்க. எப்படி நம்ம சொந்தமானு சொல்ல முடியும்? நீங்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன வாங்கினதுக்கு ரசீது இருக்குமா? அது வழியாக வந்து கடனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பல இடங்களில் வந்து சின்ன சின்ன பொற்கொள்ளர்கள்லாம் வந்து நகையை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான ரசீது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி பல கண்டிஷன்ஸ் இருந்தது. இது எல்லாவற்றையும் எதிர்த்து மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. நீங்கள்லாம் அந்த 10 ரூல்ல இருக்கு. ஆமாம் ஆமாம். இன்னும் வேற என்னென்ன ரூல்லாம் அதில் இன்னும் நிறைய இருந்தது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குற செலுத்துகிற வந்து கெப்பாசிட்டி இருக்கா, ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா? நீங்கள் அந்த கடனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் திருப்பி செலுத்த முடியும், இல்லைன்னா மூழ்கிடும்ல, அது இருக்கா? அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட எதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதை நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். இப்படி பல கண்டிஷன்ஸ் இருந்தது. அந்த நகைக்கான ஆதாரம் வேணும். ஆமாம், நகைக்கான ஆதாரம் வேணும், அப்படிலாம் நிறைய இருந்தது.